செய்யும் போதே சுட சுட காலியாகும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. நல்லா ஊறின ரவையை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. இதோட சேர்க்கறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண தேங்காய், பாதாம், முந்திரி வறுத்து எடுத்து மாவில் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து கலந்துக்கங்க. கலந்து எடுத்த மாவை நீங்கள் அதிக எண்ணெயில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே நீங்கள் கம்மியான எண்ணெயில் பணியார கண்ணிலையும் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி அப்படியே ஊற்றி மூடி நல்லா ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு இன்னொரு சைடு வெந்து செவந்ததும் எடுத்து சுட சுட பிளேட்டில் மாற்றி பரிமாறுங்க. அதிக எண்ணெயில் பொரிக்காமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான பஞ்சு மாதிரி சாஃப்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.